இந்த மதுபான கதைகளோட தொடர் பயணத்துல வந்து கடந்த 2 மாதமா தமிழ்நாடு முழுக்க நிறைய ஊர்கள்ல நான் சுத்தி போயிட்டு பார்த்துட்டு இருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இடத்துல வந்து போதைக்கு அடிமையாகி நிறைய மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரோட்டு ஓரமா விழுந்து கிடக்கிறது, அந்த போதையில வந்து என்னென்னமோ என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுறது, மத்தவங்க கிட்ட சண்டை வாங்குறது, நடு ரோட்ல அப்படியே விழுந்து கிடக்கிறது, ஆடை விலகிய மனிதர்கள், இப்படி நிறைய மனிதர்களை நான் பார்த்துட்டு இருக்கேன். இதுவரைக்கும் இந்த தொடர்ல வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு தனிப்பட்ட மனிதர்கள், அவர்களுடைய குடும்பங்கள், அவருடைய வாழ்வியல்கள், இந்த போதைக்கு அடிமையாக்கி என்னென்னலாம் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஆனா இது மீறி இந்த பயணத்துல வந்து நான் பார்த்த நிறைய மனிதர்கள் கதைகள் இல்லாம அங்க கொஞ்சம் உதவிகளா இருந்தவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு சின்ன தொகுப்பாதான் நாம வந்து இப்ப பார்க்க போறோம். என்ன பண்றீங்க? ஒன்லி விவசாய வேலையா? வேற எதுவும் இல்லையா? எந்த வேலை கிடையாது, எல்லா வேலையும் போகும். ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்களா? இது இல்லாம இருக்கு. சரி, என்ன என்ன ரொம்ப குடிப்பீங்க விரும்பி? மத்தல படத்தை சாப்பிடுவான். ஐயா நீங்க ஐயா நீங்க சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்க. என்ன சாப்பிடுவீங்க ஐயா? நீங்க எத்தனை வருஷமா அரக்கு சாப்பிடுறீங்க? 20 வருஷமா சாப்பிடுறேன். எவ்வளவு சாப்பிடுவீங்க? பாக்கெட்ல எவ்வளவு இருக்கா அவ்வளவு சாப்பிடுவாங்க. ஒரு 50 ரூபா, ஒரு நாளைக்கு 3 டைமா? என்ன தலைவரே, உட்காந்துக்கிறான் இருந்தா போவாங்க, இல்லன்னா உட்காந்துக்கிறாங்க. அப்படிதான் சாயங்காலம் போவோம். இன்னைக்கு போலையா? போவாங்க. இப்ப நீங்க இருக்கீங்க தெரியுது, எனக்கு ஸ்மெல் வருது. ஆமா, மதியம் சாப்பிட்டு வந்து படுத்துட்டேன். அடுத்து அப்படி இல்ல, இஷ்டம் தான் போவேன். இல்ல கவிதை விக்கிது, கவிதை விக்கிது ஒயின் ஷாப்புல, கவிதை விக்கிது, கவிதை விக்கிது ஒயின் ஷாப்புல, சரகடிக்குது சரகடிக்குது பைன் டாப்புல, தள்ள தள்ள மைன் ரோட்டுல. தண்ணியா எனக்கு சாப்பிடணும்னு கேட்டீங்கன்னா, எங்களோட உழைப்பு அந்த மாதிரி உழைப்பு எப்படின்னாக்கா, மரம் ஏறும், மரம் தூக்கும், தெரியுதுங்களா? சரிங்களா? இதனாலதான் வந்து நாங்க கஷ்டப்பட்டாலும் காப்பு காய்ச்சல் அதான் கஷ்டப்பட்டாலும் சாப்பிடுறது. சரிங்களா? மரம் ஏறுறது, ஓடுறது, ஓட தூக்கின்னு ஓடுறது, ஓடுறது, ஒரு மண்ணு கூட தூக்குறது, இப்படிதான் நாங்க. அதுல இருந்து அந்த கஷ்டத்துக்காக தான் இது பண்ணி நம்மளுக்கு வந்து சதை விழல. அதனால நம்மளுக்கு எந்த நண்பர்களும் இல்லை, நம்ம உடம்பு தான் கெத்துல. என்ன ஒண்ணு அந்த நேரத்துல கொஞ்சம் வலி இல்லாம தூங்கிடுவோம். போடு தாளம் போடு, போத மேல போடு, உசுரே கிழிஞ்சு போகுதே, சுண்டல் சிக்கன் எல்லாம் வண்டல் மேட்டராச்சு, சுண்டல் சிக்கன் எல்லாம் வண்டல் மேட்டராச்சு, வண்டல் எவனுக்கு இல்லையா மச்சான் மச்சான், இதுவே போதுமா? உங்க மனைவி உங்களை மாதிரி அவங்களும் குடிச்சா என்ன வருது? நம்ம இருக்கிற வாட்டமா தான் அவங்க இருப்பாங்க. நம்ம அவங்கள குறைச்சல் கொடுத்தோன்னு வச்சுங்க, அவங்க என்ன வேணும் நடக்கும். இப்போ வந்து நான் வெளியில போயிட்டேன், என் வீட்டுல என்ன நடந்தது யாரு தெரியும்? நீங்க சொல்றதுக்கு தான் நான் கேட்டேன். பெண்கள் தான் ரொம்ப வருவீங்களா? பெண்கள் தான் ரொம்ப அதிகமா சார். நாங்களாம் கூட கம்மி. இன்னைக்கு சாயங்காலம் வந்து பாருங்க, இந்த இடத்துலயா மோட்டர் கட்டாது, ஒரு மண்டை இருக்கும். ஊரை சுத்தி சாராயம் வட்டம் ஓடுதம்மா இங்க ஆராட்டம்,
முச்சந்தியில் நிக்கிறனே நான் சக்கரம் உடஞ்ச தேராட்டம் ஊரை சுத்தி சாராயம் வட்டம் ஓடுதம்மா இங்க ஆராட்டம் முச்சந்தியில் நிக்கிறனே நான் சக்கரம் உடஞ்ச தேராட்டம் பெத்த அப்பனும் இல்ல துணைக்கு இந்த வாழ்க்கை மாத்திரம் எதுக்கு பெத்த அப்பனும் இல்ல துணைக்கு இந்த வாழ்க்கை மாத்திரம் எதுக்கு. வணக்கம்மா. என்னம்மா பண்ற? என்ன சாப்பிடுறீங்க? மீன் குழம்பு இருக்குது. எப்போ வச்சது? ஏன் இவ்வளவு லேட்டா சாப்பிடுறீங்க? உடம்பு சரியில்ல, கை போச்சு. என்னாச்சு? எனக்கு தெரியல, அப்படியே வேலைக்கு கொடுப்போம். என்ன வேலை செய்யறக்கா? நாங்களா ரோடு போயிருக்கோம். எவ்வளவு சம்பளம் தருவாங்க உங்களுக்கு? சம்பளமே போல, போன வருஷம் போன ஊருக்கு போன ஒன்றும் போல. அப்ப செலவுக்குலாம் என்ன பண்றீங்க? ஒண்ணுமே இல்லை, என்ன கஞ்சி. எங்க தங்குறீங்க? இங்கே படிச்சுறீங்களா? இந்த மதுபான கதைகளோட தொடர் பயணத்துல வந்து நான் சந்திச்ச ரொம்ப முக்கியமான ஒரு ஆள்னு பாத்தீங்கன்னா ஜெயா. அப்படி பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அவங்கள பிடிச்சிடுச்சு. ஒரு பெரிய முரட்டுத்தனமான ஒரு ஆளா இருந்தாங்க. அப்படி ரோட்டு ஓரத்துல அப்படி இருந்தாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நான் வந்து பேசிட்டு இருந்தேன். உடனே அவங்க வந்து நீங்க சாராயம் வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். சீப்பா அப்படின்றாங்க. அவங்க சொல்லிட்டு அப்படியே ஒரு முரட்டு பெண்மணியா தான் நான் அவங்கள சந்திச்சேன். நீங்க உங்க மேல லைட்டா ஸ்மெல் வருது, என்ன பண்ணீங்க? இது சாராயம் குடிச்சீங்களா? ஐயா குடிப்பாரா உங்க வீட்டுக்காரு? ஒண்ணும் இல்லம்மா, நீங்க சாப்பிடுங்க. சரிம்மா, இந்த ஊர்ல நிறைய பேரு குடிச்சிட்டு, இந்த வீட்டுல ஒருத்தர் குடிச்சிட்டு இறந்துட்டு இருக்காரு. ஒரு அண்ணனுக்கு வந்து வயிறு ஃபுல்லா வீங்கி இறந்துருக்காரு. இன்னொரு அண்ணன் குடிச்சிட்டு போய் கடல்ல அப்படியே இறங்கிட்டாராம். அப்ப நாங்க இருக்கிறீங்க. அப்புறம் வந்து இங்க ஒரு அண்ணன் இருக்காருல்ல, இப்ப இந்த சாராயக்கல்ல உள்ள சேர்ந்துட்டு செத்துட்டாரு. இப்ப ஒரு 40 நாள் இருக்குமா இற சாகும்போது? எப்படி ஏன் இங்க இவ்வளவு பேர் சாவுறாங்கம்மா? அவர் அங்க போய் சாராங்க கங்க செத்துட்டாரு நாக்க வச்சு. ஒரு கட்டத்துல வந்து நான் வந்து அவங்க வந்து ஜெயா டார்லிங் அப்படியே கூப்பிட்டே இருந்தேன். அவங்க சீப்பா 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 அப்படியே சொல்லிட்டே இருந்தாங்க. அது ரொம்ப இனிமையா இருந்தது. ஜெயா குட்டி செல்லம், அம்மா தாயே பத்தியா என்கிட்ட நீ இவ்வளவு நேரம் குடிக்கலன்னு சொல்லிட்டு, ஆனா நிறைய குடிக்கிற பழகுது நீ. அவ்வளவு குடிக்கிற? இருக்குமா? ஏமா ஜெயாமா எல்லாம் திட்டுறீங்க? இந்தம்மா நீ விடுமா, பரவாயில்ல குடுமா. வாழ்க்கையில நிறைய மனிதர்களை சந்திச்சிருக்கேன். அப்புறம் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சந்தித்த மனிதர்கள் எல்லாமே என் மனிதர்கள் அப்படியே இருக்காங்க. ஆனா இந்த மதுபான கதையோட பயணத்துல நான் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களுமே எனக்கு ஒவ்வொரு விதமான அனுபவங்களையும் அவங்க வாழ்வியலும் எனக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையா அவனுக்குள்ள போய் பாக்குறதுன்றது வந்து எனக்கு வந்து அவ்வளவு பெரிய கிஃப்டா நான் எடுத்துக்கிறேன். ஒரு நாளைக்கு எத்தனை ஓராடிப்ப? ஏமா எத்தனை? 10. நீ பாக்குறது எங்க பாட்டி மாதிரியே இருக்கிற. எவ்வளவு நாளா குடிக்கிற? நான் சின்ன வயசுல இருந்து குடிக்கிறேன். ஆஹா, நீ கோவமா பேசுற. ஏன் இப்படி கோவமா பேசுற? ரொம்ப அழகா சரி. எவ்வளவு அழகா இருக்கிற நீ. ஆமா. எத்தனை வருஷமா குடிக்கிறமா? 3-5 வருஷமா குடிக்கிறேன். இருமா, பொறுமையா இருக்கும். வெயில்ல தானே இருக்க, போய் நகர்ல போய் கொஞ்ச நேரம் உட்காராங்க. இல்ல இருக்கட்டும், பாரு நீ வெயில்ல இருக்கல்ல. அம்மா நீங்க சாராயம் யாருன்னா கேட்டா வாங்கி குடிப்பியா? இதான் அக்கா, இப்ப நான் இந்த அம்மாட்ட வந்து சாராயம் விப்பையாமான்னு கேட்டேன். அந்த அம்மா இல்ல வாய் அப்படியே பீனுது. இப்ப குடிக்கல.
ஆனா நிறைய பேருக்கு நீ சாராயம் வாங்கி தர, நான் பாத்தனே. நானா? ஆமா. போதையோட சோக்குல போனிய காத்தோட உண்ட கூரை இல்லாம நிக்கிறனே நான் ரோட்டோட. என் சிரிப்பும் தொலைஞ்சி போச்சு, கூட தூக்கம் இல்லாம ஆச்சு. என் சிரிப்பும் தொலைஞ்சி போச்சு, கூட தூக்கம் இல்லாம ஆச்சு. நடந்து வந்தனா இந்த அம்மா மட்டும் ஏன் தனியா படுத்துக்கிறான்னு பார்த்தேன். நானா அங்க பார்த்த உடனே அந்த வீட்டுல போனீங்க நீங்க கும்பலா. ஆமா. பார்த்தா நான் வந்து பார்த்தேன். ஆமா, வந்த உடனே நீ தனியாகிற. உன் கிட்ட வந்த உடனே எனக்கு ஸ்மெல் வந்துச்சு. ஏன்டா ஸ்மெல் வந்துச்சுன்னு நீ குடிச்சுக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சது. அதனாலதான் உங்ககிட்ட வந்து கேட்டேன், ஏமா குடிக்கிற அப்படின்னு சொல்லி. இந்த அதனாலதான் இந்த ஜெயாமா ஏன் குடிச்சுக்கிறேன்னு உங்ககிட்ட கேட்டேன். இந்த மதுபான கதைகளோட தொடர் பயணத்துல வந்து நான் கோட்டைக்குப்பத்துல நிறைய பேரோட சந்திச்சு அவங்களோட கதைகள்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த ஊர்ல ஒரு ஓரமா என்னையே ஒருத்தவங்க வந்து பாத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே நான் அவங்கள பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப உள்ளி முகமெல்லாம் அப்படியே உள்ள அடங்கி ஒரு அக்கா வந்து என்கிட்ட ரொம்ப தயங்கி வந்தாங்க. வந்துட்டு தம்பி நீங்க வந்து எல்லா கதையும் கேட்டீங்களேன், கொஞ்சம் என் கதையும் கேளாம்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரமணி அக்கா கேட்டாங்க பாருங்க. அந்த கேள்வி வந்து அப்படியே என் கண்ணு முன்ன இன்னும் அப்படி நின்றுகிட்டே இருக்கு. உங்க வீட்டுக்காரு இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இறந்தாங்க? மஞ்சா தண்ணியில தண்ணி சாப்பிட்டு நல்லா ஒரு காலத்துல ஒரு நல்லா கபடியில போட்டி பிரைஸ் எல்லாம் வாங்கினோடனே என் இஷ்டத்துக்கு நாங்க 2 பேரும் ஆசை வச்சு கல்யாணம் பண்ணிக்கணும். வீட்டுக்கே மதிக்காதே கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணி நான் அவர்கிட்ட போனதுல இருந்து அப்படி 4 பேரு கூட கூடினாரு. அவருக்கு எந்த நேரம் தண்ணி சாப்பிடுறது போறது வீட்டுல பிரச்சனை. போதையனும் புழுதியில விழுந்து நீ முளைச்சிட்ட, போதையனும் புழுதியில விழுந்து நீ முளைச்சிட்ட, குடும்பத்தை தொலைச்சிட்ட என் புருஷா, ஒன்ன எங்க போய் வாங்க வேண்டாம் நான் புதுசா. குடும்பத்தை தொலைச்சிட்ட என் புருஷா, ஒன்ன எங்க போய் வாங்க வேண்டாம் நான் புதுசா. எப்ப அவர் குடிக்க ஆரம்பிச்சாரு? அவரு குடிக்க ஆரம்பிச்சு ஒரு 5 இந்த பொண்ணு 2வது பொண்ணு பிறந்துச்சு அதுல இருந்து தான் குடிக்க ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கும் அதிகம் குடிக்கல, சின்ன பொண்ணுக்கும் குடிக்கல. பிறந்து ஒரு 6 மாசம் 7 மாசம் ஆனதுதான் அப்படியே 4-5 பேர் குடிக்காரங்க கூடயா கூண்டினாரு. அப்படியே சம்பாதிக்க போகல, அப்படியே சம்பாத பிரச்சனை வந்துச்சு. வேலைக்கு போக மாட்டேன்னு நான் அங்கிருந்து போனது வந்து கீத்து தான் முடைவேன். கீத்து முடையும் கொஞ்ச நாள் விவசாயி வேலை இருந்துச்சு போனேன். இப்ப அங்கெல்லாம் பிளாட் போட்டாங்க. மெட்டுக்குடி வீட்டு நில அழுக்கு துணி துவைக்கிற, மெட்டுக்குடி வீட்டு நில அழுக்கு துணி துவைக்கிற, மத்த வீடு கழுவு 2 தனியா, இங்க நான் செத்து புழைக்கிறேன்டா சரியா. மெத்த வீடு கழுவு 2 தனியா, இங்க நான் செத்து புழைக்கிறேன்டா சரியா. நீங்க அவர் வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஆமா, 2 பேரும் ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணீங்க. அப்ப தெரியாத அவர் குடிப்பாருன்னு உங்களுக்கு? இல்ல, அப்பெல்லாம் நல்லா இருந்தாரு. நல்லா பிரைஸ் வாங்குவாரு, நல்லா வாட்டாஞ்சாட்டமா இருந்தாரு, நல்லா இருப்பாரு, மதிப்பாரு, மனுஷனுக்கு எல்லாம் பேச்சு நல்லா ஒரு இதா இருப்பாரு. இப்ப இந்த இடையில ஒரு 2 வருஷம் போறாத காலம் தான் ரொம்ப குடிச்ச ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி குடிச்சாலும் தெரியாத மாதிரி இருப்பாரு. எனக்கு தெரியாது, ரொம்ப சம்பாதிக்கவே போக மாட்டாரு. எதனா ஒண்ணு தரலையா, நீ இந்த பொருள் தரனா இதை தீருவேன், இந்த குடிக்காகவே இதை உடைப்பேன், இதை என்ன அப்படி மட்டுவார். அது போல சித்திரவதைப்படுத்துவார். நான் அதுக்கே காசு பதினி இல்லன்னா கூட எங்களை வீடே சேர்க்க விட மாட்டாரு. பதுங்கி இருப்போம், ஒரு வீடாவும் ஓடும் அப்படின்னு. எங்க அம்மா வீட்டுக்கு போனா கூட மூஞ்ச காட்டுவாங்க. அப்படியே அங்கேயும் போகாத பக்கத்து வீட்டு அந்த குழந்தைகளை வச்சு வாங்குவாங்க. இந்த தண்ணி சாப்பிடறது ஏற்பட்டதுனால. கருத்தா இருந்தனு நீ கலெக்டர் ஆட்டம் நடந்தனு, கருத்தா இருந்தனு நீ கலெக்டர் ஆட்டம் நடந்தனு, கல்யாணம் பண்ணி வந்த உன் துணையா, இப்போ கண்டபடி ஆட விட்டடா தனியா. நல்ல தங்க நிலையினில தென்ன ஓல எனக்கிற, மண்ணை விட்டு போயிட்டிய நீ சொகுசா, இங்க நான் செத்து பொழைக்கிறேன்டா புருஷா. மண்ணை விட்டு போயிட்டிய நீ சொகுசா, இங்க நான் செத்து பொழைக்கிறேன்டா புருஷா. மஞ்சா காமால எதனால வந்துச்சு? மஞ்சா காமால எதனால வந்துச்சுன்னா தண்ணி சாப்பிட்டுதான். எந்த நேரமும் தண்ணி சாப்பிடுவாரு, சாப்பிட மாட்டாரு. ஒரு நிமிஷத்துக்கும்
சாரா கடைக்கு போய்க்கணும், காசு தரலன்னா அக்கறாது பண்ணிக்கணும். சின்ன பிள்ளை மாரி எல்லாரும் கேட்பாரு காசு. 10 ரூபா கொடுங்க, 20 ரூபா கொடுங்கன்னு கேட்டு எந்த நேரமும் தண்ணி சாப்பிட்ற வேலை தான். சாப்பாடும் சாப்பிட மாட்டாரு. அதான் நல்லா செவந்து போய் அதான் செய்யூர் வரைக்கும் ஏத்தி போனோம். எல்லா இடத்தையும் பார்த்து என்னால காவல் பண்ண முடியல. என்னால 8 மாசம் ஆகுது என் வீட்டுக்காரியா இருந்து. என்னால என் புள்ளியில வச்சுன்னு எப்படி கரை சேர்த்துற வேலையே எனக்கு மனசு ரொம்ப வேதனை. நைட்ல தூக்கம் உறக்கமா வருது. என் கூட்டுக்காருக்கு அதிக வயசு இல்லை, அவருக்கு 34, எனக்கு 32. ரொம்ப கஷ்டப்படுறேன் வாழ்க்கையில. ரமணி அக்கா என்கிட்ட பேச 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 ஒரு கட்டத்துல வந்து ரமணி அக்காவுடைய முகம் விலகி எனக்கு வந்து கலா அக்காவும் மஞ்சளா அக்காவும் அப்படியே தெரிய ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் நான் மதுபான கதைகளை நான் பார்த்த எல்லா அக்காக்கள் முகங்களும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. இவங்களுடைய முகங்களும் பெயர்களும் தான் மாறி மாறி இருக்க தவிர இவங்களுடைய எல்லாரும் ஒட்டுமொத்த ஒரு உருவமா தான் எனக்கு தெரியறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஊர்களிலும் எவ்வளவு பெண்கள் இளம் வயதிலே தன்னுடைய கணவனை இழந்துட்டு வாழ்க்கைய வந்து எப்படி வாழ்றதுன்னு தெரியாம ஒரு பெரிய கேள்விக்குறியா எதிர்நோக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் நம்ம எல்லாம் யாருங்க பதில் சொல்றது? என் புள்ளியில எப்படி எனக்கு ஒரு எதிர்காலம் தெரியாது. என்ன வேலைக்கு போகணும், நான் வேலைக்கு வரணும்னு. நானும் அதிகம் படிக்கல. ஏதோ உள்ளூர் ஒரு இவர் தான் நான் நம்பி வந்தேன். இது மஞ்சா கமலை குடியே குடிச்சு குடிச்சு மஞ்சா கமலையும் போய் சேர்ந்துட்டு என் புள்ளிகளுக்கு எப்படி வழி காட்டுன்னு எனக்கே தெரியும். மது விற்பனை 370 கோடின்னு சொல்லிட்டு நிர்ணயிச்சிருந்தாங்க. இதை படிச்ச உடனே எனக்கு அவ்வளவு பெரிய அதிர்ச்சி காயிட்டேன். ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த தீபாவளி பண்டிகைன்றது வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். குழந்தைங்க, அப்பா, அம்மா, ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல வந்து அந்த வீட்டுல இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த பண்டிகையோட மூட் இருக்குல்ல அதை அப்படியே ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. ஒரு குழந்தை ரொம்ப பாசமா வந்து ஆசாசியா வந்து ஒரு பலகாரம் சாப்பிடணும்னு வரும். வீட்டுல இருக்கிறவங்க வேற மாதிரி புது துணி உடிச்சு பட்டாசு வெடிச்சு வாழணும்னு நினைப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஒருத்தர் குடிச்சிட்டு வந்து அவங்க குடும்பத்தோட ஒட்டுமொத்த நிம்மதியையும் குலைப்பாங்க. இது மாதிரி தமிழ்நாட்டுல எத்தனை குடும்பங்கள் அவங்களோட நிம்மதியெல்லாம் இந்த தீபாவளி எப்ப இழந்தாங்கன்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாவ தான் இருக்கு. உங்க பேர் என்ன? என்ன பேரு? சிற்றரசு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேலை செய்றீங்க? ரெகுலர் வேலைக்கு போவீங்களா? என்ன வரைக்கும் படிச்சிருக்கீங்க? ஏன் அப்புறம் படிக்கல? என்ன வயசாகுது உங்களுக்கு? 21. 21 வயசா? சமீப காலமா வாட்ஸ்அப்ல நிறைய வீடியோஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி படிக்கிற பசங்க, ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எல்லாரும் மது அருந்திட்டு அப்படியே அந்த வீடியோஸ் ஜஸ்ட் லைக் தட்னு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்ன வந்து நான் வந்து வடபழனி சிக்னலுக்கு பக்கத்துல வந்து என் காரை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கேன். பார்த்தோன்னா சைட்ல வந்து ஒரு பையன் வந்து படுத்துட்டு இருக்கான், சின்ன பையன் குடிச்சிட்டு. அந்த என்னுடைய கார் வெஹிக்கிள்க்கும் அந்த வீலுக்கும் அவனுடைய படுத்துன்றதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 அடி தான் கேப். நினைச்சு பாருங்க, இந்த வயசுல, இந்த சின்ன வயசுல ஒருத்தன் வந்து மதுக்கு அடிமையாகி அங்க படுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் நான் வந்து சிற்றரசை பார்க்கும்போது இவங்க எல்லாரும் தான் என் கண்ணுக்கு தெரியறாங்க. ஏன் ரெகுலரா குடிச்சிட்டு இருக்கீங்க? நீங்க யாருக்காகவும் பாத்துக்கல, உங்களுக்காக நீங்க உங்களை பாத்துக்கலாம்ல. ரெகுலரா குடிப்பீங்களா? அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணாங்க? ஏன் இறந்தாங்க? அப்பா எப்படி செத்தாருன்னு தெரியாது. அம்மா செத்தான் தெரியும், அக்கா செத்தான் தெரியாது. அம்மா எப்படி செத்தாங்க? அம்மா உடம்பு சரியில்லாம செத்துட்டாங்க. நல்லா அம்மாவுக்கும் மஞ்சள் காமலம் தான் இருந்தாங்களா? நான் பால் போயிட்டு வாங்கிட்டு கொடுத்துட்டு தோப்பு போயிட்டு வரத்துக்குள்ள சொல்லிட்டாங்க. யாரை தேடி இந்த வானம் தூறுது, சிறு காற்றின் கண்களில் பாரம் எங்கு தேகிறது, யாரும் இல்லா குழந்தை நானடி, தேடும் எங்கு உயிரும் ஏதடி, பாதை தேடி தொலைந்த ஊரடி.
எங்க சாப்பிடுறீங்க? ஹோட்டல்ல சாப்பிடுறேன். 2 வாரமா ஹோட்டல்ல சாப்பிடுறேன். உங்களுக்கு தனி வீடு இருக்கா இல்ல யார் வீட்டா தங்கி இருக்கீங்களா? மாமா வீடு, என் அம்மாவோட தம்பி வீடு. சிற்றரசு வந்து குடிச்சு குடிச்சு இந்த சின்ன வயசுல அவருக்கு வந்து மஞ்சக்காமலை வந்துச்சு. பாத்துக்கிறதுக்குன்னு யாருமே கிடையாது. அவரு வந்து பாத்தீங்கன்னா என்னை பார்த்து என் கண்ணை பார்த்து பேசவே மாட்டாரு. இங்க பாக்குறாரு அங்க பாக்குறாரு, வெறுமனா பாத்துக்கிட்டே இருக்காரு. சிற்றரசை சந்திச்சுட்டு வந்த அந்த இரவு முழுக்க வந்து எனக்கு தூக்கம் இல்லாம என் பொழுதுகள் வந்து அப்படியே கழிஞ்சது. மஞ்சக்காமலைக்கு உங்களுக்கு டெஸ்ட் எடுத்திருக்காங்க, செவ்வாய்க்கிழமை போறீங்க, அப்பதான் ரிசல்ட் தெரியும். இப்ப குடிச்சிருக்கீங்க? காலைல நாங்க இதுக்கு போய் கல் சொன்னோம். உங்களுக்கு மஞ்சக்காமலைக்கு டெஸ்ட் கொடுத்துருக்கீங்க, அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு இன்னும் தெரியாது. இன்கேஸ் பாசிட்டிவா இருந்தா பிரச்சனை, நெகட்டிவா இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை, ஓகே. இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல ஏன் போய் மறுபடியும் கல் குடிக்கிறீங்க? உங்க வாழ்க்கை மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா? உங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா? என்ன பாருங்க, உங்களுக்கு அக்கறை இல்லையா? ஏதாவது உங்களை மையத்தில் சேர்த்து சந்திக்கு இருப்பீங்களா? ஒரு 3 மாசம் 2 மாசம் போயிட்டு குடிக்காம அப்படி உங்களை பார்த்துக்கிறதுக்கு? இந்த வாழ்க்கையில எப்பயுமே நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் பத்தி நம்ம கவலைப்படுவோம். ஆனா நம்மளை கடந்து போற மனிதர்கள் இருக்காங்களா, அவங்கள பத்தி நம்ம கவலைப்படவே மாட்டோம். நம்மளை கடந்து போற 5 நிமிடம் 10 நிமிடத்துல நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்கிறோம், நம்ம அவங்களுக்கு எந்த அன்பையும் அந்த இதத்தையும் கொடுக்கறோன்றதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா பாக்குறேன். அந்த வகையில நான் சந்திச்ச இந்த மனிதர்கள் எல்லாம் எனக்கு வந்து அவ்வளவு முக்கியமான மனிதர்கள்.